அல்லேலூயா. இன்னைக்கு நாங்கள் எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த எபேசியர் புஸ்தகத்தை தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு நாட்கள்லையும் இதை வேர்ட் டு வேர்ட், வசனத்துக்கு வசனம், வார்த்தைக்கு வார்த்தை, இந்த எபேசியர் புத்தகம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது என்று சொல்லி நாங்கள் இனி வருகிற நாட்களில் தொடர்ந்து நாங்கள் அதை கற்றுக்கொள்வோம் அல்லது படித்து கொள்வோம். ஆண்டவர்கிட்ட இந்த இடத்துல நான் ஒரு சின்ன ஜெபம் செய்தேன் வாரத்துக்கு முதல். ஆண்டவர் எனக்கு கொடுத்த 2 ஊழியம் என்ன, அவர் சொன்னார், யூ டீச் அண்ட் ப்ரீச். என்னை அழைக்கிற நேரம் ஆண்டவர் சொன்ன பிரதான ஒரு அழைப்பின் சத்தம் தான் யூ டீச் அண்ட் ப்ரீச். கற்றுக்கொடு, பிரசங்கம் பண்ணு, பிரசங்கம் பண்ணு, கற்றுக்கொடு. ஆகையினால டீச்சிங் வந்து ஒரு நல்ல ஒரு எபிலிட்டி. கர்த்தருடைய ஜனங்கள் இயேசுவை போல பக்குவமாய் வளருவதற்கு இந்த கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்கிறது மிகவும் ஒரு மேலான ஒரு அற்புதமான ஒரு காரியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசிகளுடைய நிலை, கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசிகளுடைய நிலை என்ன, அதான் அந்த எபேசிய புஸ்தகத்தில் சொல்லப்படுகிற முழு காரியங்களே நாங்கள் ஒரு சமரியாக, ஒரு பிரீஃபாக நாங்கள் பார்த்து கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன போதிக்கிறது என்று சொல்லி அந்த ஏரியாவுக்குள்ளே நாங்கள் கடந்து செல்வோம். அப்போ இந்த விசுவாசிகளின் நிலை என்ன கிறிஸ்துவுக்குள்ள, எபேசியரில் நம்முடைய நிலை, நாங்கள் எப்படி ஸ்டாண்ட் பண்ணுறோம், நாங்கள் எங்கே இருக்கிறோம், யாரோட இருக்கிறோம், யாரோட வாழுகிறோம் என்ற அந்த நிலையை இந்த அப்போஸ்தலர்கள் அவருடைய ஜெபங்களின் மூலமாய் இந்த நிருபத்தில் நமக்கு வெளிப்படுத்தி காட்டப்படுகிறது. அப்போ விசுவாசிகளுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அப்போ விசுவாசிகளுடைய கடந்த காலம் எப்படிப்பட்டது, இப்போ நடந்து கொண்டிருக்கிற காலம் எப்படிப்பட்டது, இது வரப்போகிற காலம். இந்த 3 ஸ்டேட்டுக்குள்ள எங்கட வாழ்க்கை எப்படி கிறிஸ்துவுக்குள்ள இருக்க வேணும், இருந்திருக்கு, எப்படி நாங்கள் மாற்றப்பட்டோம் என்ற அந்த செய்தியை இந்த எபேசிய புஸ்தகத்தில் நமக்கு ஆண்டவர் கற்றுத் தருகிறார். அடுத்தது அப்போஸ்தலருடைய ஊழியங்கள், அவருடைய ஊழியங்களும் அவருடைய செய்திகளும் எதை தெரிவிக்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு. பிறகு வல்லமைக்காக அவர்கள், நம்முடைய ஆவிக்குரிய வல்லமை, இந்த வல்லமைக்கான ஜெபங்களை பற்றி அழகாக தெளிவாக இந்த எபேசியர் புஸ்தகத்தில் நமக்கு போதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. மிச்சம் சிம்பிள். அதை ஃபாலோ பண்ணிட்டோம்னு சொன்னால் நாங்கள் ஒரு டைனமைட், அதாவது ஒரு அடக்கப்பட்ட ஒரு வல்லமன் அந்த ஒரு டைனமைட்டில் இருக்கிறது போல நமக்குள்ள நிறைய வல்லமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. பிறகு அதில் விசுவாசிகளுடைய அழைப்பு, இந்த விசுவாசிகளுடைய அழைப்பும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான உத்தரவாதத்தை பற்றி இந்த எபேசியர் புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது. அழைப்பு, உத்தரவாதம், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான பொறுப்புகள், உத்தரவாதம், எங்களுடைய அழைப்பு, இதெல்லாம் பற்றி இந்த எபேசியர் புஸ்தகம் முழுவதுமாக சொல்லப்படுகிறது. அடுத்தது, இந்த விசுவாசிகள் எதற்காக அழைக்கப்பட்டாங்க, அவங்களை அழைத்தது மெயின் நோக்கம் வந்து பரிசுத்தத்துக்காக அழைச்சிருக்கிறார். ஆமென். பரிசுத்தத்துக்காக அழைச்சிருக்கிறார். அடுத்தது, ஆவியில் நிறைந்து வாழ்றதுக்கு எங்களை அழைத்திருக்கிறார். அடுத்தது, இந்த ஆவிக்குரிய ஒரு போராட்டத்தை நடத்துவதற்காகவும் கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார். இந்த 6 அதிகாரங்களுக்குள்ள இவ்வளவு பிரீஃபான ஒரு செய்தியை நான் இப்போ உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஆனால் இந்த வசனத்துக்கு வசனம், வார்த்தைக்கு வார்த்தை நாங்கள் இதை கற்றுக்கொள்வோமாக இருந்தால் எங்களோட வாழ்க்கையில் சிறந்து நாங்கள் வாழ முடியும். அல்லேலூயா. பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். கண்களை பிரகாசிக்கிற உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தேனிலும் தெளிலும் ஆண்டவரே இனிமையாக இருக்கிற உம்முடைய வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஆவியின் ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்கிற இந்த வார்த்தைகளை எங்களோட வாழ்வுக்கு ஆதாரமாய் நீர் வைத்திருக்கிறபடினால் இந்த எபேசி சபைக்கு நீ கொடுக்கப்பட்ட அந்த நற்செய்தி இன்றைக்கு எங்களுக்கும் உம்முடைய வார்த்தை கூடாக போதித்து போஷித்து எங்களுக்கு கற்றுத்தரும்படியாய் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எபேசிய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலனாகிய பவுல்
எபேசுவிலே கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. ஆமென். கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்கள் சொல்லுங்க, விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. என்னண்டா இந்த பைபிள் டிக்ளேர் பண்ணுது, என்ன சொல்லுது? நாங்க பரிசுத்தவான்கள். ஆமென். நாங்க ஒரு ஹோலி பீப்புள், நாங்க ஒரு பரிசுத்த ஜாதி, ஒரு பரிசுத்த இனம் என்பதை இந்த வார்த்தைகள் எங்களுடைய நிலையை எடுத்து காட்டுகிறது. எபேசுவிலே கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்கள். சொல்லுங்க, பரிசுத்தவான்கள். சில நேரம் மத ஸ்தாபனங்கள் அவர் ஊழியம் நல்லா செய்துட்டார், கர்த்தருக்குள்ள மரிச்சிட்டார் என்று சொல்லி ஒரு காலம் போனதுக்கு பிறகு அவங்கள பரிசுத்தவான் பட்டியலில் சேர்த்து அவங்கள பரிசுத்தவான் என்ற ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க மரிச்சத்துக்கு பிறகு. சில ஊழிய ஸ்தாபனங்கள் அப்படி செய்கிறாங்க. இங்க அப்படி இல்லை, உயிரோட இருக்கிற நம்மளை பார்த்தாண்டவர் சொல்றான், நீங்க பரிசுத்தவான்கள். ஆமென். நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? நல்ல செய்தி. நாங்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள். எபேசுவிலே கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்கள். நாங்க எல்லாரும் விசுவாசிகளாய் இருக்கிற யாரு? பரிசுத்தவான்கள். சொல்லுங்க, பரிசுத்தவான். நான் பரிசுத்தவான், நான் விசுவாசியா இருக்கிற பரிசுத்தவான். இங்க சொல்லு, கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. ஆமென். அப்ப என்னண்டா, இந்த பரிசுத்த ஆவிக்கூடாக இந்த ரட்சிப்பை நாங்க பெற்றிருக்கிறோம். ஆமென். அவருடைய வார்த்தையினால, அவருடைய வசனத்தினால நாங்க மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த பரிசுத்தவான்கள் சபையில நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசிகளாய் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. ஆமென். இதுல நல்லா ஒரு காரியத்தை பார்க்க வேணும். என்னன்னு சொன்னா, வேதம் ஆணித்தரமாய் திட்ட தெளிவாய் நாங்க பரிசுத்தவான்கள் என்பதை தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணுகிறது அல்லது குறிப்பிடுகிறது. ஆமென். அப்படியாக இருந்தா இன்றைக்கு ஊழியங்கள்ல அல்லது ஊழியர்களால அல்லது மக்களால அல்லது ஊழியர்கள் அல்லது விசுவாசிகள் இப்படித்தான் இருக்க வேணும். எப்படி? நீங்க எல்லாம் பாவிகள், நீங்க எல்லாம் தூசிகள், நீங்க எல்லாம் துரும்புகள், நீங்க எல்லாம் ஒன்றுக்கு உதவாத குப்பை, தகுதியற்றவர்கள் என்று அவங்க அறியாம சொன்னாலும் நாங்க அப்படி சொல்லக்கூடாது. ஆமென். நாங்க பாவி அல்ல, நாங்க தூசி அல்ல, நாங்க துரும்பு அல்ல, நாங்க ஒன்றுக்கும் உதவாதவர்களும் அல்ல. அப்படியாக இருந்தா தேவன் எங்களை பார்க்கிற விதமாக நாங்க பேச பழக வேணும். ஆமென். அல்லேலூயா. நான் பரிசுத்தவான், தேவனுடைய பிள்ளை, நான் மீட்கப்பட்டுட்டேன். அல்லேலூயா. நான் தூசி இல்லை, நான் துரும்பு அல்ல, நான் குப்பை அல்ல, நான் ஒன்றுக்கும் உதவாதவன் அல்ல. என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு பரிசுத்தவானாகிய விசுவாச கூட்டத்தில் நான் இருக்கிறேன். அந்த சபையை வாழ்த்துற நேரம் இப்படித்தான் வாழ்த்துறார். எந்த பண்ற அந்த செய்தியை கொண்டு வர நேரம் அவர் என்ன சொல்றார்? எபேசுவிலே கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களே. ஆமென். விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களே, எங்களோட கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பார்க்காதீங்க. டோன்ட் டர்ன் பேக். திரும்பி பார்க்காதீங்க. எங்களோட கடந்த காலம் அது ஒன்றுக்கும் உதவாது. ஆனா இன்றைக்கு பிரசன்ட் சிச்சுவேஷன், எங்களுடைய நிகழ்காலத்தில் நாங்க பரிசுத்தவான்களாய் நாங்க இருக்கிறோம். ஆமென். பரிசுத்தவான்களாய் இருக்கிறோம். வேதம் என்ன சொல்லுது? நாங்க பரிசுத்தவான்கள். அதை அப்படியே நம்புங்க. அல்லேலூயா. பரிசுத்தவான்களாய் இருக்கிறோம். தேவன் பார்க்கிற விதமாக நாங்க எங்களை பார்த்துருவோம். அப்படி பார்த்துட்டோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை நாங்க சந்திக்க முடியும். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையும் பிதாவுமானவரே, உம்மை நான் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை எனக்கு தந்து, உம்முடைய ஆவியிலே உள்ளான மனுஷனை நாம் வல்லமையாய் பலப்பட்டு கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம் ஆழ நீளம் உயரம் இன்னதென்று உணர்ந்து அந்த அறிவு கட்டாத கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள வல்லவனாகவும் தன்னுடைய சகல பரிபூரணத்தை நிரப்பப்படவும் எனக்கு அனுக்கிரகம் பண்ணும்.
இந்த ஜெபம் நான் ஒவ்வொரு நாளும் செய்கிறது. இதான் பரிசுத்தவான்களுக்கு அந்த அப்போஸ்தலர்கள் எழுதி வச்சு ஜெபிக்கிறாங்க, சபைக்காக ஜெபிக்கிறாங்க. மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும், உள்ளான மனுஷன் பிரகாசம் அடையட்டும், ஆவியிலவர்கள் பலப்படட்டும் என்று சொல்லி இந்த அப்போஸ்தலர்கள் நிருபங்களை நீங்கள் எடுத்து பார்ப்பீங்களாக இருந்தால் அங்கங்கே இடையிடையே இந்த ஜெபங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்படியான ஜெபம் இந்த எபேசியர் புஸ்தகத்திலேயும் இருக்கு. அதை குறித்து நாங்கள் பார்ப்போம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. என்ன சொல்லுது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பிதாவாகிய தேவனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்ப இந்த ஆண்டவருடைய அந்த கிருபையும் சமாதானமும் மீட்கப்பட்ட நாள் முதற்கொண்டு நமக்கு வந்துட்டு வாழ்த்திட்டார். அப்ப அவருடைய சமாதானமும் அவருடைய கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டு. அல்லேலூயா. அவருடைய சமாதானமும் அவருடைய கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த சமாதானமும் கிருபையும் வந்திருக்கிறபடினால இந்த பிளஸிங், இந்த ஆசீர்வாதம் ஆக்டிவேட் பண்ணப்பட்டிருக்கு. ஆசீர்வாதங்கள் எங்களோட ஆக்டிவ்னு சொன்னா என்ன, சிம்ம போன்ல போட்டு இன்னும் ஆக்டிவ் ஆகலன்னு சொல்லுவாங்க, அது இன்னும் கனெக்ட் ஆகலன்னு சொல்லி. ஆனா இந்த எபேசியர் புத்தகம் சொல்லுது, இந்த பிளஸிங் எங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ள ஆக்டிவ் பண்ணப்பட்டிருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள்ள இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப இந்த ஆக்டிவ் ஆகினபடியினால நாங்க எப்படி எங்களை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். அவருடைய இந்த இதெல்லாம் இந்த எப்படி ஆக்டிவ் ஆயிட்டுன்னு சொன்னால் ஒரு உண்மையை நாங்கள் சொல்றோம். அவருடைய சல்வேஷன், அவருடைய ரட்சிப்பு, அவருடைய ரட்சிப்பின் செய்தி, அவருடைய வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் மீண்டும் பிறந்து அவரை நம்பின பொழுது இந்த பிளஸிங் எல்லாம், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆக்டிவ் ஆயிட்டு நம்முடைய வாழ்க்கையில் ஆக்டிவ் பண்ணப்பட்டாயிற்று. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அப்ப இரண்டாவது வசனத்துல அந்த வாழ்த்துதலோட இன்னொரு காரியத்தை ஆக்ட் பண்றார். என்ன? கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சமாதானம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், ஆசீர்வாதம் சமாதானத்தை கொண்டு வரும். ஆமென். சொல்லுங்க. ஆசீர்வாதம் சமாதானத்தை கொண்டு வரும், சமாதானம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அப்படியாக இருந்தாங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களுடைய பிறப்பு இன்னும் அதிகரிக்க வேண்டிய சூழலில் நாங்க வந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆசீர்வாதம் பிறக்கும். அப்ப சமாதானம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், ஆசீர்வாதம் சமாதானத்தை கொண்டு வரும். அப்ப ஆசீர்வாதமும் சமாதானமும் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிறதுக்கு அங்க சொல்ற கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக, அது இன்னும் பெருகுவதாக உங்களோட வாழ்க்கையில அவருடைய கிருபை, அவருடைய சமாதானம் உண்டாகட்டும், இன்னும் அதிகமா உண்டாகட்டும். அப்ப கிருபையில வாழ பழகுங்க. கிருபை சொல்லுவோமே, நாங்க ஒன்றுக்கும் உதவாத தூசி குப்பை, நாங்க ஒரு பூச்சி புழு, இப்படி இருந்த எங்களுக்கு கிருபையால மீட்டு இப்ப எங்களை ஒரு டாப் லெவலுக்கு கொண்டு வந்துட்டார். ஆகையினால இந்த டவுன் லெவல்ல நாங்க நீ என்ன செய்யக்கூடாது, பேசிட்டே இருக்கக்கூடாது. நான் பூச்சி தான் ஆண்டவரே, நான் புழுதான் ஆண்டவரே, நான் ஒன்றுக்கும் உதவா, அப்படி சொல்லாதீங்க. அப்படி சொல்றது ஒரு தகுதியான ஒரு அறிக்கையோ, தகுதியான ஒரு கன்ஃபெஷனோ, அல்லது தகுதியான ஒரு பேச்சோ நமக்கு இல்லை. ஏனென்றா நாங்கள் பரிசுத்தவான்கள். நாங்கள் பார்த்தோம் கடந்த நாட்கள்ல எப்படி பரிசுத்தவான்கள், அதாவது விசுவாசத்தினால பூரணமாக்கப்பட்ட நீதிமான்கள் இருக்கிறாங்க பரலோகத்தில். எபிரேயர்ல 14ஆம் தேதி செய்தியில பார்த்தோம். எப்படி அந்த பிரமாணங்கள் கட்டளைகள் எல்லாம் அவங்க கடைபிடிச்சு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜனக்கூட்டம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஜெப்தா, தாவீது, இப்படி ஏனோக்கு,
இப்படி கொஞ்சம் ஜனக்கூட்டம் என்ன செய்தாங்க, பரிபூர்ணமாக்கப்பட்டுட்டாங்க. பரிபூர்ணமாக்கப்பட்ட நீதிமான்கள் கூட்டத்தில் நாங்கள் சேர்க்கப்பட்டிருக்கோம். அவங்களும் எங்களோட சேர்றாங்க. இப்போ நாங்கள் அப்படி அல்ல, எங்களுக்கு உடனடியாகவே இன்ஸ்டன்ட்லி உடனடியாகவே ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டனே நாங்கள் நீதிமானாக மாற்றப்பட்டுட்டோம். ஆமென். நீதிமானாக மாற்றம். உங்களோட தகுதியை இழந்துடாதீங்க. நீங்க நீதிமான்கள், நீங்க பரிசுத்த ஜாதி, ஆசாரிய கூட்டம், தேவனுக்கு சொந்தமான ஜனம், மீண்டும் பிறந்தவர்கள். இந்த மீண்டும் பிறந்தவர்கள் பெரிய ஒரு வெளிப்பாடு. போனகேன் திரும்ப பிறக்கிறண்டா பாருங்க, எவ்வளவு அற்புதமான ஒரு மாற்றம் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற நாட்கள்ல வந்திருக்கு. மீண்டும் பிறந்துட்டோம். ஆகையினால தான் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இருக்கிறீங்களா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பிதாவாகிய தேவனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஸ்ட்ரைட்டாவே உங்களுக்கு இந்த வார்த்தை நீங்க கையில தூக்குன உடனே உங்களை பார்த்து பேசுகிறது என்ன பேசுகிறது? உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்ப இந்த கிருபையும் சமாதானமும் நம்முடைய வாழ்க்கையில ஆக்டிவ் ஆயிட்டு, ஆமென், இணைஞ்சிட்டு, அந்த கிருபையும் சமாதானமும் நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டு. அதனால நாங்க இனி ஆசீர்வாதமான ஒரு எல்லைக்குள்ள வாழ வேண்டிய ஒரு பெரிதான ஒரு பகுதியில் நாங்க நிக்கிறோம். பிறகு சொல்றார் 3வது வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். அதாவது இந்த முத்திர மோதிரம் ஒன்று இருக்கு. அந்த பழைய நாட்கள்ல அந்த ராஜாக்கள் ஒரு கடிதத்தை எழுதி அதை அவங்களுடைய கையில் அந்த விரல்ல அந்த சீல்டு மோதிரம் இருக்கும். அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த முத்திரையை மயில அடிச்சு அவங்க எழுதுற கடிதத்தில் சீல் பண்ணுவாங்க. பண்ணிட்டா அதுல ஒரு மாற்றமும் இல்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் உன்னதங்களிலே கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதாவது பிதாவாகிய தேவன் இங்க சொல்லப்படுகிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின், சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் தேவன் என்னுடைய தேவன், கிறிஸ்துவின் தகப்பன் என்னுடைய தகப்பன், கிறிஸ்து இயேசுக்குள் என்னை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை அறிகிறாரையும் வாசனையை வெளிப்படுத்திருக்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இப்படிதான் சொல்றது ஒவ்வொரு நாளும். கிறிஸ்துவுடைய தேவன் என்னுடைய தேவன், கிறிஸ்துவுடைய தகப்பன் என்னுடைய தகப்பன், கிறிஸ்து இயேசுக்குள் என்னை வெற்றி சிறக்க பண்ணி, சொல்லுங்க, வெற்றி சிறக்க பண்ணி. அப்படியாக இருந்தா கிறிஸ்து இயேசுக்குள்ள நாங்க வெற்றி சிறக்க வேணும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் அவருக்குள்ள நம்மளை ஆசீர்வதிச்சிட்டார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவன், சொல்லுங்க, பிதாவாகிய தேவன், அந்த எலோஹிம், அந்த எல்சடாய், அந்த ஜெகோவா ஈரே, அவர் என்ன செய்யிட்டார் சொன்னால் கிறிஸ்து இயேசுக்குள்ள எங்களை உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னதங்கள்ல முழு நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதுல என்னன்னு சொன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் இதுல மெயின் பார்ட். அவர் ஒரு பெரிய பகுதியை வகிக்கிறார். ஏனென்றா அவர் தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதினவர். ஆமென்றும் ஆமேன் என்றும், கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும். அல்லேலூயா.
இல்லைன்ற வார்த்தையே இல்லை வேதத்தில். இல்லைன்று நிறைய வார்த்தை இருக்கு. என்ன, எனக்கு குறைவில்லை, எனக்கு வேற என்ன சொல்லலாம், எனக்கு தோல்வி இல்லை, அப்படி நிறைய வார்த்தைகள் இல்லைன்ற வார்த்தைகள் இருக்கு. பாசிட்டிவான நெகட்டிவ்க்கு பாவிக்கிற அந்த வார்த்தையை எங்களுக்கு பாசிட்டிவா, எங்களுக்கு சாதாரணமாய் நிறைய வார்த்தைகள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. அந்த உன்னதங்களில் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தில் இந்த ஆசீர்வாதமும் அதுல இன்க்ளூடாயிருக்கு. ஆமென். ஆசீர்வாதமும் சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த ஃப்ளைட்டில் போறவங்களுக்கு தெரியும், அந்த டிக்கெட்டில் சாப்பாடு மட்டும் போட்டிருப்பாங்க சும்மா இப்படி போய் வாரத்துக்கு. சிலருக்கு ஹோட்டல் கொடுப்பாங்க, சிலருக்கு தங்குற வசதி எல்லாம் கொடுப்பாங்க, ஃப்ரீ சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க. இது சில டிக்கெட்டில் அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே அந்த போக்கில் ஒரு லஞ்ச் மட்டும் அல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் வந்து அதில் குறிப்பிட்டிருப்பாங்க. 30 கிலோ கொண்டு போகலாம். அந்த டிக்கெட்டில் ரெண்டும் தான் இன்க்ளூட் ஆகிருக்கு. இந்த உன்னதங்களில் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தில் இந்த பிளஸிங், இந்த ஆசீர்வாதம் இன்க்ளூட் ஆகி இருக்கு, சேர்க்கப்பட்டிருக்கு. ஆசீர்வாதம் சேர்க்கப்பட்டிருக்கு. ஆமென். இதை சுதந்திரிக்கிற வழிகள் தான் நிறைய இருக்கு. அதைத்தான் நாங்கள் பேசி கொண்டு வரோம். அப்போ இந்த ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தில் ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள, அதாவது பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். the body of Christ, கிறிஸ்துவுடைய சரீரம், நாங்கள் எல்லாரும் தனிய அவயவங்களாக அங்கங்களாக இருக்கிறோம். நாங்கள் எத்தனை பேர் இருக்கிறோம், ஒவ்வொரு ஆளாக இருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வார நேரம் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம். நாங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுடைய சரீரத்தில் இருக்கிறோம். இப்போ இந்த கிறிஸ்துவுடைய சரீரத்தில் நாங்கள் இருக்கிற பொழுது கர்த்தர் எங்களை உன்னதங்களில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால அவருடைய வலப்பக்கத்தில் இருக்கிற இயேசுக்குள்ள நான் இருக்கிறபடினால என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள்ள, பிதாவாகிய தேவன் பிதாவுடைய வலது பார்த்த சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அந்த சேரக்கூடாத ஒளியில நாங்கள் எல்லாரும் அவருக்குள்ள அந்த சேரக்கூடாத ஒளியில நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஆமென். அப்ப இந்த சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற இந்த கர்த்தர் இயேசு எங்க எல்லாரையும் அவருக்குள்ள மறைச்சி வச்சிருக்கிறார். ஆமென். அவருக்குள்ள எங்களை வச்சிருக்கார். நாங்களும் அவருடைய வலது பாசத்தில் இருக்கிறபடினால இந்த கிறிஸ்துவுக்குள், சொல்லுங்க கிறிஸ்துவுக்குள், சொல்லுங்க கிறிஸ்துவுக்குள், இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். எங்க உன்னதங்களில் ஆசீர்வதித்தார். சொல்லுங்க உன்னதம். உன்னதத்தில் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அப்ப இந்த ஆசீர்வாதம் எப்படி? அவர் கிறிஸ்துவுக்குள்ள எங்களை ஆசீர்வதித்து இந்த பிளஸிங்க, இந்த ஆசீர்வாதத்தை எங்களோட வாழ்க்கைக்கு இந்த பூமியில ஆக்டிவ் பண்ணி தந்திருக்கிறார். அதை இன்க்ளூட் பண்ணி தந்திருக்கிறார், அதை சேர்த்து தந்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கு ஒரு பிழையான ஒரு அபிப்பிராயம் தான், இந்த ஆசீர்வாதம் என்னன்னா வெறுமனே காசைத்தான், காசைத்தான் எல்லாரும் யோசிக்கிறது. காசு இருந்தால் அந்த மணி பவர், மணி இருந்தால் எல்லாம் செய்யலாம், கொலை பண்ணலாம், கடத்திடலாம், வேண்டிய ஆக்கள் எடுத்து கெடுத்துடலாம். இப்படியெல்லாம் காசு வச்சிருக்கிறவங்க துன்மாக்கமான வழியில் அந்த மணியை பாவிக்கிறாங்க. அது மணி பவர். அதனால என்ன சொல்றாங்கன்றா, அந்த காசு கூடாது, பணம் வேணாம், நமக்கு பணம் நல்லது, ஆசீர்வாதம் நல்லது. எதுக்கு ஆசீர்வாதம் நல்லது? அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் இங்க சைன் பண்ண வேணும், பிரகாசிக்க வேணும்.
பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பணம் தீமைன்ற பேரத்தில் எங்கேயுமே சொல்லலை. பண ஆசை, இந்த பண ஆசை இருக்கிறபடினால தான் இன்றைக்கு மனுஷர் எல்லாம் ஓடி ஓடி உழைக்கிறாங்க, மாடா உழைக்கிறாங்க. ஓடி ஓடி உழைச்சி ஓடா மாடா உழைச்சி ஓடா தேஞ்சி பிழைவீனமாகி போய் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் ஒன்று ஆசீர்வதிச்சிருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள்ள. 6 நாள் வேலை செய், ஒரு நாளை குடி சும்மா. இதான் அந்த பிளஸிங்குடைய ஒரு ரகசியம். 7வது நாள் வேலை செய்யாது, சும்மா இரு, எனக்கிட்ட வா, என்ன ஆராதி, என்ன தொழுதுகொள், உழைச்ச தசமப்பாங்களை காணிக்கையில கொண்டு வா, கொடு, சபை கூடு, பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஒண்டா சேருங்க. இதை தவறுறதுனால தான் இந்த ஆசீர்வாதம் இல்லாம, இது ஒரு பகுதி, இல்லாம போறதுக்கு ஒரு பகுதி, நிறைய காரியம் இருக்கு சொல்லித்தாரு. அப்ப சபை கூட வேணும். 6 நாள் வேலை செஞ்சா 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கும். இது ஒரு நியமனம், ஒரு ஸ்பிரிச்சுவல் லா, ஒரு சட்டம், ஒரு ஒழுங்கு. அவர் உண்டாக்குன மனுஷனுக்கு 6 நாள் தான் வேலை செய்யணும்னு சொல்லி ஒரு கெப்பாசிட்டி, ஒரு ஒழுங்கை வச்சிருக்கிறார். 7வது நாள் அது பொடி சும்மா இருக்கணும், வேலை செய்யாம இருக்கணும், சபையோட இருக்கணும், ஆண்டவரோட இருக்கணும், குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும். வேலை 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 வேலைன்னு சொல்லி ஓடி 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 உழைச்சி கடைசியில் ஒன்றும் இல்லாம நிற்கிறது. ஏன்னா பிளஸிங் இல்லை. ஏன்னா பிளஸிங் இன்க்ளூட் ஆகியிருக்கு சபத் டேயோட, ஓய்வு நாளோட பிளஸிங் சேர்க்கப்பட்டிருக்கிறது, அந்த பேக்கேஜ் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா நம்ம ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வதிக்கிறவர். இந்த மன்னாவை புறக்கினாக்களுக்கெல்லாம் சொன்னார், நாளைக்கு தேவையான மன்னாவை வெள்ளிக்கிழமையே சேர்த்து எடுத்துரு, சனிக்கிழமை, அந்த நாளில் சனிக்கிழமை தான் ஓய்வு நாள், சனிக்கிழமை ஒரு தரம் வேலை செய்யக்கூடாது, மன்னாவை புறக்கிறதும் வெளியில் போகாதீங்க, ஒரு நாளைக்கு தேவையான மன்னாவை அன்றைக்கு புறக்கிடுங்க. சிலர் இந்த அவால்தனத்தில் 2 நாளைக்கு உரிய சேர்த்து வச்சுட்டாங்க, கூடாரத்தில் ஒன்று வச்சுட்டாங்க. சில எப்படி நினச்சிப்பாங்க, நாளைக்கு போக தேவையில்லை, சும்மா இருந்துடலாம்னு சொல்லி. ஆனால் தேவையான சிஸ்டம் ஒன்று இருக்கு. சாப்பிட்டாங்க, காலையில் திறந்து பார்க்கணும், இந்த 2 நாளைக்கு உரியது சேர்த்தவங்கள பார்க்கணும், புழுத்து போயிருக்கு. புழு, இந்த மண்ணா ஒரு கோழி ஃபுட் புழு அடைஞ்சி நாற்றம் எடுத்து போயிருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நாளைக்கு ஓய்வு நாள், இன்றைக்கு 2 நாளைக்கு உரிய சாப்பாட்டை சேருங்க. ஆமென். 2 நாளைக்குரிய சாப்பாட்டை சேர்த்துட்டு ஒரு நாள் சாப்பிட்டு அடுத்த நாள் ஓய்வு நாள் அன்றைக்கு பார்த்தா அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. என்ன காரணம்? அதுதான் அந்த லோ, அந்த சட்டம். அவருடைய சட்டத்தில் நின்றா ஒரு பிரச்சனையும் இல்லை. அல்லேலூயா. நாங்கள் கர்த்தருக்குரிய நாளை சரியாக கர்த்தருக்கு கொடுத்துட்டோம்டா டபுள் போர்ஷன் பிளஸிங் முன்னுக்கோ பின்னுக்கோ நமக்கு வந்து சேரும். ஆமென். அப்ப பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் உன்னதங்களில், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அதாவது என்ன சொல்றாருண்டா, தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அதாவது நாங்க இன்றைக்கு ஏதோ தற்செயலாம் அழைக்கப்படலை. அதாவது இந்த வானம் பூமி உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே எங்களை ஒரு கண்ணாடியில பார்க்கிறது போல பார்க்கிறார். ஒரு கண்ணாடியில பார்ப்போம், அந்த கண்ணாடியில பார்க்கிறார். அதுல நிறைய பேர் இருக்கிறாங்க. இது என்னுடைய மகன், இது என்னுடைய மகள், என்னுடைய மகள், இவருக்கு இந்த தேவை இருக்கு, இவருக்கு இந்த தேவை இருக்குன்னு சொல்லி உலகம் உண்டாகிறதுக்கு முன்பதாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தெரிந்து கொண்டு எங்களுடைய தேவைகளை அன்றைக்கே சந்திச்சு வச்சிருக்கிறார். இதை நம்புங்க. ஏதோ இன்றைக்கு நாங்க வந்துட்டோம், இன்னைக்கு கஷ்டப்பட்டு இப்படித்தான் ஓடும், அப்படி இல்லை. அவர்
தேவை ஏற்பட்டு நமக்கு ஒரு தேவை வந்துட்டு இந்த தேவை இந்த பிள்ளைக்கு வந்துட்டேன்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் அவர் இருந்து இந்த தேவையை எப்படி சந்திக்க வைக்கலாம் என்ற ஒரு திட்டம் பண்ற ஆள் இல்லை. அவர் என்ன செய்கிறார், மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பதாக, உலகம் உண்டாகிறதுக்கு முன்பதாகவே எங்களை அவர் தெரிந்து கொண்டு எங்களுடைய தேவை இன்னதென்று அவர் அறிந்து அந்த தேவைகளையும் சந்திக்கிற வழியை உண்டாக்கி அதை சந்திக்கிறதுக்கான வழிகளை, ஆற்றல்களை அங்க வைத்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு அருமையான தேவன், எவ்வளவு உண்மைகள், எவ்வளவு சத்தியங்களை இந்த வசனத்தில் ஒரு வார்த்தையிலேயே இருக்கிறது. அப்ப உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அங்க பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே உலக தோற்றத்துக்கு முன்பதாக எங்களை மீட்டுட்டார், தெரிஞ்சிட்டார். எங்களுடைய தேவை என்னன்னு சொல்லி அன்றைக்கே பார்த்து அந்த தேவையை சந்திக்கிறதுக்கான வழிகளை, வழிமுறைகளை உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆமென். எவ்வளவு ஈஸியான ஒரு வாழ்க்கையை கஷ்டமான ஒரு வாழ்க்கையா மாற்றி கொண்டிருக்கிறோம். ஈஸியான வாழ்க்கையை கஷ்டமான வாழ்க்கையா மாற்றி கொண்டிருக்கிறோம். சபையே உங்களோட வேலை ஸ்தலமாக இருக்கலாம், உங்களோட ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், உங்களுடைய எதுவாக இருந்தாலும் ஓய்வு நாள் அன்றைக்கு பூட்டப்பட வேணும். உங்களோட பொஸ்ஸுக்கு தெரியணும் நீங்கள் யாருன்னு சொல்லி. உங்களுக்கு வேலை தாரவருக்கு தெரியும், இவர் ஞாயிற்றுக்கிழமையில் அசைய மாட்டார், இவருக்கு வேலை கொடுத்தா செய்ய மாட்டார். இதே காரியத்தை ஒரு முஸ்லீம்காரர்கிட்ட போய் சொல்லு, உனக்கு இன்றைக்கு நாளைக்கு வேலை இருக்குது, ஒரு ஹவருக்கு 2 ஹவர் சம்பளம் தாரன், நீ வேலை செய்யணுமோன்னு சொன்னால் நாளைக்கு தொழுகைக்கு போகணும், என்ன கொத்துவாக்கி போகணும், பள்ளிக்கு போகணும், இதெல்லாம் எங்கள்கிட்ட எடுபடாது, சரி வராது. நாங்களே என்ன செய்கிறோம், வெள்ளிக்கிழமை ஆகுனா கடைக்கு போக மாட்டோம், என்ற கடை அவன் பூட்டிப்போம், அன்றைக்கு வெள்ளிக்கிழமை திறக்க மாட்டோம், நாங்கள் அப்ரூவ் பண்ணுறோம். ஈவன் பிரமாணங்களை கட்டளையில் கடைப்பிடிக்கிறவன் தான் அங்கே போனால் கடை நிச்சயமாக பூட்டப்பட்டிருக்கும். ஆஜியார் கோட்டையில் நான் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சாப்பிடுவோண்டு போகிறேன், மோட்டர் பைக்கெல்லாம் அடிச்சு கிடக்கு, காரங்கால் அடிச்சிருக்கு, ஃபுல்லாக சனமெல்லாம் நிற்கிது. என்னது இந்த இடத்துல, என்ன ஆக்சிடென்ட்டோ என்ன பிரச்சனையோ என்று பார்த்தா எல்லாரும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் நிற்கிறாங்க. என்ன சாப்பாடெல்லாம் உள்ளுக்கு ஆக்கி ரெடியாக இருக்குது, அவர் வரும் வரைக்கும் பிரமாணத்தை கட்டளையை அவன் முடிச்சுட்டு வரட்டும், வந்து திறந்து தரட்டும், அதுக்கு பிறகு சாப்பிடுவான்ட்டு நிற்காங்க நிறைய பேர். வேர்த்து விறுவிறுத்து வெயிலில் நிற்கிறாங்க. நான் சொல்லிட்டேன், இந்த சோத்தை சாப்பிட்றதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு காத்துட்டு நிற்கிறானே, ஏனென்றா அவனுக்கு அவனுடைய பிரமாணம் முக்கியம். நாங்கள் என்ன செய்வோம், இந்த பாஸ்டருக்கு என்ன தெரியும், இன்றைக்கு வேலையாட்டி நாங்கள் எங்களுக்கு தானே கஷ்டம், அவர் எங்களுக்கு சோறு போடுற, நமக்கு சோறு போடுறவர் இவர் தான். இந்த வார்த்தை தான் சோறு போடுறது. அல்லேலூயா. தமக்கு முன்பாக நான் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாக இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். எங்களோட பரிசுத்த வாழ்க்கை அன்றைக்கு ஆக்டிவ் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். பரிசுத்த வாழ்க்கையை அன்றைக்கு நியமனம் பண்ணிட்டார். இந்த பூமியில் அந்த நியமனத்தின் படி வாழுங்க, அதுதான் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இதில் வாழ்ந்து பாருங்க, பரிசுத்தத்தில் வாழுங்க. பரிசுத்தம் என்றா என்ன, வெள்ளையும் வெள்ளையும் அல்லது காவியும் அல்லது ஏதோ ஒரு இதுதான் பரிசுத்தமான உடுப்பு, நீலவும் நீலவும் பச்சையும் பச்சையும், இதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை இல்லை. பரிசுத்தம் இந்த மைண்டில், நினைவில், எண்ணத்தில், சிந்தனையில், வாழ்க்கையில் எல்லாவற்றிலையும் இந்த பரிசுத்தம் இருக்க வேணும். ஆமென். அப்படியாக இருந்தால் நாங்கள் பரிசுத்தமாக வாழ்றதுக்கே அன்றைக்கு அந்த பேக்கேஜில் சேர்த்து வச்சிருக்கிறார். ஆமென். தெரிந்து கொண்டபடியே, கிறிஸ்துவுக்கு நம்மை தெரிந்து கொண்டபடியே, பிரியமானவருக்குள் தமக்கு தந்தரில் தம்முடைய மகிமையும் புகழ்ச்சியாக, மகிமைக்கு புகழ்ச்சியாக, பிரியமானவருக்குள், அதாவது பிரியமானவருக்குள் என்றால் அந்த இயேசுவுக்குள்ளே யார் அதெல்லாம் செய்து வச்சுக்கார், பிதாவாகிய தேவன், அந்த எலோஹிம்
தாம் தமக்கு தந்தரின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். சுவிகார புத்திரர், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சிக்கு பாத்திரராய் நாங்க இருக்கிறதுக்கு சுவிகார புத்திரராய் தத்தெடுத்து வச்சிருக்கிறார். எப்ப? உலக தோற்றத்துக்கு முதல். ஆதாம் வருவான், இந்த ஆதாமிட்ட உலகத்தை கொடுப்போம், அதெல்லாவற்றையும் அவன் வார்த்தையால் உண்டாக்க வேணும். இந்த உலகத்தை அந்த ஏதேனை போல எல்லாத்தையும் அவன் ஏதேன் தோட்டமாக மாற்ற வேணும். அப்படின்னு சொல்லித்தான் தேவன் அவனுக்கு நிறைய பொறுப்புகளை கொடுத்தார். பொறுப்புகளை கொடுத்து அவர் வார்த்தையை சொல்லி சொல்லி உண்டாக்குனபடினால அதான் அந்த சொல்லி சொல்லி உண்டாக்குற அந்த பெரிய பணியை அவன்கிட்ட கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு எல்லாத்துக்கும் பேர்வை என்று சொல்றார். அவன் சும்மா யானை, கரடி, சிங்கம், புலி என்று பேர் வைக்கல. அவன் சொல்லுகிறான், என்ன? யானை நீ இப்படித்தான் இருப்பாய், நீ மகாபலனா இருப்பாய், நீ இப்படி சைஸா இருப்பா, நீ இப்படித்தான் இருப்பா, உன்னுடைய பலன் இப்படி இருக்கும், உன்னை எதிர்க்க முடியாது, இப்படி என்று சொல்லி யானைக்குரிய அத்தனை குணாதிசயங்களை யானைக்கு சொல்றான். ஆமேன். சிங்கத்துக்கும் அப்படித்தான், யானைக்கும் அப்படித்தான். மனுஷியை பார்த்து சொல்றான். பார்த்தனே சொல்றான், இவள் என்னுடைய எலும்பின் எலும்பும் என்னுடைய மாம்சத்தின் மாம்சவுமாய் இருக்கிறாள், நீ மனுஷி எனப்படுவாய். ஆமேன். சொல்லி போட்டு எதிர்காலத்தை ஆண்டவர் பேச வைக்கிறான். அவன் பார்க்கிறான், அதான் தனக்கு மனைவி அவள் தான் இருப்பாள் என்று சொல்லிட்டு திரும்ப அவனுக்குள்ள அந்த வெளிப்பாடெல்லாம் வருகிறது. இது நிமித்தம் புருஷனானவன் தன் மனைவியையும் தன் தாயையும் தன் தகப்பனையும் விட்டு அவர்கள் இருவர் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். தன் தாயின் தகப்பனையும் விட்டு தன்னுடைய மனைவியோட ஒரே மாம்சமாக இருப்பாங்க. மாமியும் இல்லை, மாமாவும் இல்லை. ஆதாம் ஏவாளுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ள. ஆதாமுக்கு இந்த நமக்கு இருக்கிற அந்த பொக்குள் அந்த ஓட்டையும் இல்லை, கட் பண்ணி அவர் பிறக்கல, அவர் உருவாக்கப்பட்டவர். சும்மா கதை சொல்லுவாங்க, அவர் பேர பிள்ளைகளுக்கு சொல்லுவாரா, இங்கே பாரு என்ன வகுத்த பாரு, எனக்கு இல்லை ஆனால் உனக்கு இருக்கு. அவன் கேட்பான், நான் பிள்ளைகள் கேட்குமா, ஏன் தாத்தா, நான் கடவுளால் உண்டாக்கப்பட்ட மனுஷன், நீ பிறந்தவன், நான் பிறக்காம உருவாக்கினவன் அப்படி என்று சொல்லுவான். ஆனால் கதையாக இருந்தாலும் இதுதான் உண்மை. ஆமென். அப்போ அவன் என்ன சொல்றான்? இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு ஒரே மாம்சமாக இருப்பார்கள், பிரிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வாழணும். அந்த 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 கரெக்டர், அந்த குணாதிசயத்தை அப்படியே பேசுகிறான். தேவன் என்ன பேசியிருப்பாரோ அதை அவன் பேசுகிறான். அந்த பொறுப்பு அவன்கிட்ட கொடுத்து அவன் அதை இழந்து போகிறான் பாருங்க. ஆனால் இப்படி இழந்து போவான்னு அவருக்கு தெரியும், இவன் இப்படி தப்பு பண்ணுவான்னு தெரியும். அதனால தான் கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்ம உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்ம இப்படி தெரிஞ்சு இப்படி தப்பு நடக்கும், இப்படி தண்டனை நடக்கும், இப்படி பிரச்சனை நடக்கும், சாத்தான் இப்படி ஆளுகை செய்வான், சாத்தாண்ட விடியில் இவங்க இருப்பாங்க. ஆனால் இவங்களெல்லாம் என்னுடைய குமாரன் மூலமாக சுவிகார புத்திரனாய் அவருடைய ரத்தத்தின் மூலமாக நான் மீட்க போகிறேன். அப்படி மீட்டு எடுத்த சொத்துக்கள் தான் நீங்கள். ஆமென். எப்போ உண்டானது இந்த பிளான்? இன்றைக்கு நேற்று மாமி சொன்னதால, அண்ணன் சொன்னதால, மகள் சொன்னதால, பெரியப்பா சொன்னதால இல்லை. இது உலக தோற்றத்துக்குமா அவருடைய பர்பஸ், அவருடைய பிளான், உங்களை குறித்து அவர் வச்ச திட்டம். அவர் உங்களை தெரிஞ்சிருக்கிறார். ஆமென். அவர் உங்களை தெரிஞ்சிருக்க அந்த திட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். இந்த திட்டத்தில் தான் பார்க்கிறார், இவங்களெல்லாம் என்னுடைய குமாரன் இயேசுடைய இரத்தத்தினால நான் சுவிகார புத்திரராய் எடுக்க போகிறேன். அல்லேலூயா. புத்திரராகும்படி அன்றைக்கு உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களை முன் குறிச்சிருக்கிறார். ஆமென். உலக தோற்றம் சொல்லுங்க, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே முன் குறித்திருக்கிறார். எதுக்கு? அவருடைய புத்திரராய் இருக்கும்படி, சுவிகார புத்திரர். ஏண்டா உண்டாக்குனது உண்மை, படைச்சது உண்மை, தேவண்ட பிள்ளைகளாய் அவர்கள் உருவாகினது உண்மை. 2 பிள்ளை பிறந்தோடனே பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு, பிள்ளைகள் பிறக்கும் போதிலே வித்துட்டாரு. என்னத்துக்கு? சாத்தானுக்கு. சாத்தாண்ட பொய்யெல்லாம் கேட்டு பிசாசு பேசினதை விட ஏவாள் தான் கூட கதைக்கலாம். அந்த தோட்டத்தில் பிசாசோட கதைச்சி அப்படியே இழந்துட்டாங்க பாருங்க. இப்படியெல்லாம் நடக்கும் என்று நம்முடைய ஆண்டவர் அறிஞ்சபடினால
அவருடைய குமாரன் இதுக்கு வேணும், இதுக்கு பதில் வேணும்னு சொல்லி உலக தோற்றத்துக்கு முன்னே எங்களுக்கு இந்த பிளானை, திட்டத்தை வச்சு எங்களை தெரிஞ்சண்டை கிறிஸ்து இயேசு மூலமாய் எங்களை கடவுளுடைய பிள்ளையாய் மாற்றி வச்சிருக்கிறார். ஆமென். அப்போ பாருங்க, நாம் தெளிவடையணும். வார்த்தையினுடைய வெளிச்சம் பேதைகளை உணர்வு உள்ளதாக மாற்றுமா. நாங்கள் தெளிவடைய வேணும். நாங்கள் தெளிவடைஞ்சிட்டோம்டா எங்களோட வாழ்க்கை ஜெயமாக மாறும். என்னத்தில் தெளிவு? இதில் தெளிவு வந்துட்டா சரி. இதான் சத்தியம். யோவான் சொல்கிறார், சத்தியத்தை அறியுங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம், அவருடைய வசனம் தான் சத்தியம், இயேசு தான் சத்தியம். அவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கேன், நான் தான் சத்தியம், என்ன நம்பு, என் வார்த்தையை நம்பு, என்னுடைய விசுவாசி அப்படி என்று சொல்லுகிறார். அப்போ உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிச்சுக்கா. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ப்ளஸ் பிளஸ்ஸிங், பூமியில் வாழ்கிறதுக்குரிய சகல நன்மைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நேற்று ஊழியத்துக்கு போனேன். ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் நான் ஒரு கனவு ஒன்று கண்டேன்னு சொன்னார். என்ன கனவு கண்டீங்க சொன்னார். கேட்டேன். அவர் சொன்னார், நம்முடைய சர்ச்சில் ஃபுல்லாக இதெல்லாம் நிரம்பி, கேட்டில் ஆக்கள் வந்து நிரம்பி, இந்த பக்கம் இல்லாமல் ஆக்கள், இந்த பக்கம் இல்லாமல் ஆக்கள், எல்லா இடமும் ஃபுல்லாக ஆக்கள் இருக்கிறாங்க. நிறைய ஜனம், போகிறதுக்கே இடம் இல்லை. கேட்க சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் இந்த கார் துறப்பை தந்து நம்மளோட பெரிய போதர் வரார், போய் அவரை ஏற்றிட்டு வா என்று சொல்கிறீங்க. அவர் சொல்லிட்டு சொன்னால், இது யார் இந்த பெரிய போதன்று தனக்கு தெரியவே தெரியாதான். ஆனால் கீ எடுத்துகிட்டு போய் பார்க்குற நேரம் காரணிக்கு தான் நம்பர் பிளேட்டே இல்லை. காரில் நம்பர் பிளேட் இல்லாமல் கார் ஒன்று இன்னைக்கு சொல்கிறா, பாஸ்டர் இது வெளியில் கொண்டு போயிடாதே, பிரச்சனை இல்லை, நீ போய் ஏற்றிட்டு வா போதேற என்று சொல்லி அனுப்புகிறேன் நான். அப்போ ஒரு காரை ஸ்டார்ட் பண்ணக்குள்ள சொல்கிறாங்களாம், இதில் விலை தெரியுமா, 1 கோடி ரூபா. ஆமென். 1 கோடி ரூபான்னு சொல்கிறாங்களா. அந்த காரை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்களா, இது 1 கோடி ரூபா பெறுமதியான கார். கிறிஸ்து இயேசுக்குள்ள உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களான நம்ம ஆசீர்வாதித்திருக்கிறார், ப்ளஸ் ஆசீர்வாதத்தையும் நமக்கு வச்சிருக்கிறார். மன நம்புற மட்டும் போதும். அதை நினைங்க, அதை நினைச்சு உருவாக்குங்க, கற்பனை செய்யுங்க, அந்த எண்ணத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. நாமளா, நமக்கா 1 கோடி, நாம் இந்த மூளைக்கு, இதெல்லாம் அவருக்கு தான் சரி, இவருக்கு தான் சரி என்று திசை திருப்பி விட்டுருவோம். யாருக்கு? இது அந்த ஆஞ்சநேயருக்கு தான் சரி, இது அந்த மினிஸ்டருக்கு தான் சரி, இது அவருக்கு தான் சரி. அப்படி இல்லை, இது எனக்கு உங்களுக்கு சரி வரும் என்ற அந்த ஆக்டிவ் பண்ணிட்டீங்கண்டா சும்மா சிம்பிளாக ஆண்டவருடைய நன்மைகளில் நீங்கள் சமாதானமாக வாழலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நடந்து போகிறத விட மோட்டர் சைக்கிளில் போகிறது நல்லது. நடந்து போகிறத விட சைக்கிளில் போகிறது நல்லது. சைக்கிளில் போகிறத விட மோட்டர் சைக்கிளில் போகிறது நல்லது. மோட்டர் சைக்கிளில் போகிறத விட காரில் போகிறது நல்லது. காரில் போகிறத விட பிளேனில் போகிறது இன்னும் சுகம். அதாவது இந்த ஸ்டேட் ஆஃப் பிளஸ்ஸிங், இந்த பிளஸ்ஸிங்கிற தகுதி தரங்கள் இருக்கிறது. நாங்கள் சேர்த்துக்கொள்ளாதது, எங்களோட மனம் அதை ரிஜெக்ட் பண்ணுது, எங்களோட மனம் அதை ஏற்றுக்கொள்ளுது இல்லை. இப்போ இந்த நிறைய நெல் குத்துற மெஷின் வந்துருக்கு. நெல்லெல்லாம் குத்திட்டு என்ன செய்யணும்னு சொன்னால், அரிசி எடுத்தது கல்லெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடும். இந்த அரிசிக்குள்ளே, இந்த ஆகாரத்துக்குள்ளே, இந்த சாப்பாட்டுக்குள்ளே இந்த கல் வரக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கே மெஷினை உண்டாக்கி குத்தி அது தெரிவு செய்து, கல் எது அரிசி எதுன்னு சொல்லி அரிசியை தெரிவு செய்து கல்லை இங்கால எடுக்குது, நெல்லை வேறையா தள்ளி விடுது. அரிசி வேறையா, கல்லை வேறா, நெல்லை வேறா தெரிவு செய்த அரிசி ஸ்டோன்லெஸ் ரைஸ் என்று சொல்லி அதுக்கு சீல் அடித்து அரிசி கல் நீக்கப்பட்ட அரிசி என்று சொல்லி தரமானது என்று சொல்லி அரிக்க தேவையில்லை, புடைக்க தேவையில்லை, அந்த இதில் போட்டு அரிக்க தேவையில்லை. கல் நீக்கப்பட்டது, கல் உமி நீக்கப்பட்டது. நாங்களும் என்ன செய்கிறோம்,
கல் இல்லாத அரிசின்னு சொல்லி கழுவிட்டு அப்படியே கொட்டி அதை சமைச்சு அப்படியே சாப்பிட்றோம். ஏன்னா கல் இல்லைன்னு சொல்ல அந்த எழுத்தை நம்பி சாப்பிட்றோம். உங்களுக்கு சாபம் இல்லை ஆசீர்வாதம்னு சொல்லி எழுதி வச்சிருக்கு. இதை நம்புறதுக்கு, இதை ஏற்றுக்கொள்றதுக்கு மனம் விடுது இல்லை. மனம் ஏன் விடுதலைன்னு சொன்னால் சபை போதிக்கல. சபை என்னத்தை போதிக்குது? நீ தூசி, நீ துரும்பு, நீ குப்பை, நீ ஒன்றுக்கும் இதுக்கெல்லாம் உனக்கு தகுதி இல்லை. நீ பரிசுத்தவான் இல்லை, நீ நீதிமான் இல்லை. நீதிமான வாரண்ட சும்மாவா? நாங்கெல்லாம் இவ்வளவு காலம் சிலுப்பர்லாம் நடக்கிறேன், இன்னும் நீதிமான் ஆகல. மரிச்சத்துக்கு பிறகு சிலர் நீதிமான் என்ற பட்டியலில் சேர்க்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், உலக தோற்றத்துக்கு முன்பதே உங்களை நீதிமான் என்று குறிச்சு வச்சிருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பே நீங்க பரிசுத்தவான் என்று குறிச்சு வச்சிருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று குறிச்சு வச்சிருக்கிறார். இதை இன்னும் நம்பிட்டோம்னா சரி, இதை ஏற்றுக்கொண்டுட்டோம்னா சரி. ஏற்றுக்கொள்றதுக்கு என்ன தடை? எங்கட பின்னணி இல்லை, நாங்கள் கஷ்டத்தான் படணும். அப்படி இல்லை, நீங்கள் சிறப்பாக வாழ்கிறவங்க, உங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க. இதை நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அப்போ உங்களை என்ன செய்தா? புத்திர சுவீகாரராக முன்குறித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இதை குறித்து நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம். எங்களை நாங்கள் இந்த வார்த்தைக்கு நாங்கள் ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பிதாவே.